என்னுடைய மருத்துவர் ஒருவர் அவர் ஒரு முறை வருத்தப்பட்டு ஒரு செய்தி சொன்னார். நான் அவருடைய மருத்துவமனையில் காத்திருந்தேன். அவர் வருவதற்கு தாமதமாயிற்று. என்னையா எங்க போயிட்டீங்க, இவ்வளவு நேரம் ஆச்சே காணுமே அப்படின்னு. அவர் சொன்னாரு, எங்க வீட்டுல வேலை பார்க்கிற அம்மா, அந்த வேலை பார்க்கிற அம்மாவோட பையன் விஷம் குடிச்சுட்டு ஆஸ்பத்திரியில படுத்துட்டான். விஷம் குடிச்சு சாவறதுக்கு போயிட்டான். கடைசியில் அப்படி இப்படி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில போட்டிருக்கிறாங்க. அதனால நான் அங்க போய் பார்த்து எல்லா ஏற்பாடும் பண்ணி அவனை காப்பாத்துறதுக்கு எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா நான் இங்க வர்றேன் அப்படின்னார். சுஷு அப்படியா, ஏன் விஷம் குடிச்சான் அப்படின்னு கேட்டேன். எதுக்காக விஷம் குடிச்சான்? இல்ல அவன் காதலிச்சான், காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னான். அவங்க வீட்லயும் ஒத்துக்கல, பொண்ணு வீட்லயும் ஒத்துக்கல, அதான் விஷத்தை குடிச்சிட்டான். சரி இப்ப என்ன நடந்திருக்குது அப்படின்னு கேட்டேன். இனிமே அவன் உயிரோட இருந்தும் வேஸ்ட். என்னது, அவன் உயிரோட இருந்தும் வேஸ்ட்? ஏன், காப்பாத்திட்டோம், இங்கேந்து குடல் வரைக்கும் வெந்து புண்ணா போயாச்சு, சாப்பிடவே முடியாது. விஷம் குடிச்சு இங்கேருந்து இங்க வரைக்கும் வெந்து அவன் சாப்பிடவே முடியாது. நான் ஏன் இதை சொல்றேன், நீங்க பொறுமையா கேட்கணும். சாப்பிடவே முடியாது. இனிமே அவன் இருக்கிறது ஒண்ணுதான், செத்து போறதும் ஒண்ணுதான். நீங்க அந்த பையனை கேட்க கூடாதா, ஏண்டா இப்படி விஷம் குடிச்சியே, நீ இப்படி பண்ணலாமாடான்னு கேட்டேன் சார். அவன் சொன்னதை கேட்டு நான் அப்படியே அதிர்ச்சியில உட்கார்ந்து இருக்கேன். என்ன, எல்லா சினிமாவிலையும் காதலிப்பாங்க, பெற்றோர் எதிர்த்த உடனே விஷம் குடிப்பாங்க. அந்த விஷம் குடிச்ச உடனே பெற்றவங்க எல்லாம் மனசு மாறி உடனே ரிஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டிட்டு போய் மாலை போடுவாங்க. கல்யாணம் ஆகி சுபம் அப்படின்னு அந்த படத்தோட கடைசி காட்சி முடியும். அதுதான் நடக்கும்னு நினைச்சு நானும் விஷம் குடிச்சேன் அப்படின்னு சொன்னான். ஏன்னா சீன் பை சீன் நம்ம பார்த்துட்டான். முதல் சீன் இவங்க காதலிப்பாங்க, ரெண்டாவது சீன் அப்பா அம்மா எதிர்ப்பாங்க, மூணாவது சீன் அவன் விஷம் குடிப்பான், நாலாவது சீன் ஆஸ்பத்திரி கூட்டு போவாங்க, அஞ்சாவது சீன் உடனே அவங்க எல்லாரும் சேர்த்து வச்சிருவாங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடும்னு நினைச்சேன். இவர் சொன்னாரு, சாப்பிடவே முடியாதுடா உன்னால, குடலே வெந்து போச்சு, உனக்கு வாழ்க்கையே இனிமே கிடையாதுடா, என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு. இந்த காட்சிகள் எப்படி நிஜமாக நம்பப்பட்டதோ அப்படி இப்போதைக்கு தமிழ்நாடு விஷம் குடித்திருக்கிறது. ஆனால் எனக்கு இப்போதும் தமிழர்கள் மீது உள்ள அக்கறையால் சொல்லுகிறேன், இவ்வளவு குழந்தைத்தனமாக இருக்கிறீர்களே என்று பெற்ற வயிறு பற்றி எரிய நான் வருத்தப்பட்டு சொல்கிறேன். ஒரு காட்சியும் அடுத்த காட்சியும் ஒரு பிலிம் ரோலில் மாற்றிவிடலாம், ஆனால் நடைமுறையில் மாற்றுவதற்கு 50 ஆண்டு காலம் இந்த மனிதனை போன்று ஒருவர் படாத பாடுபட வேண்டும். இவர் சந்திக்காத சிறைச்சாலைகளா, இவர் சந்திக்காத தடியடிகளா, இவர் சந்திக்காத அவமானங்களா, இவர் சந்திக்காத விமர்சனங்களா, இவர் சந்திக்காத எத்தனை விதமான துயரங்களை சந்தித்தார். ஒரே ஒரு உத்தரவை இந்த நாட்டில் நிறைவேற்றுவதற்கு 50 ஆண்டு காலம் பாடுபட வேண்டி இருக்கிறது. அடுத்த காட்சியில் எதுவும் நடக்காது என்பதை தமிழ் மக்கள் மிக விரைவில் புரிந்து கொள்வார்கள்.